ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மாற்றலாம் மாக்கிலேருந்து. இதில் ஒருத்தனா எங்கள் அண்ணன் பையன் இருக்கிறான். நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் அண்ணன் பையனை எதுக்காக நான் இந்த வீடியோ காட்டி சொல்கிறேன்னா, அவர் குக்குராமன் தான். அவங்க வீட்டில் யாரும் படிக்கலை, என்ன ஏதுன்னு கூட தெரியாது. அவன் சின்ன வயசுலேருந்து பாஸ் ஆனதில்லை, இங்கிலீஷ்னா என்னன்னு தெரியாது, தமிழ்னா கூட என்னன்னு தெரியாது, என்ன எழுத்து படிக்கவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு படிப்பறிவே இல்லாத குடும்பத்தில் பிறந்தவன் தான். 2 பேரும் கஷ்டப்படுறாங்க தான். ஆனால் எனக்கு ஒருத்தவங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆச்சுன்னா, சரி நம்ம வீட்டில் அந்த மாதிரி யாருனாச்சும் உருவாக்கணும்னு நினச்சி ஒருத்தனை நீ படிக்கும் போதே சொல்லிட்டேன், நீ பாஸ் ஆகிடுவேன், நான் உன்னை இன்ஜினியரிங் தான் சேர்ப்பேன் அப்படின்னு. இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி சேர்க்கலான்னு பார்த்தேன். ஏன்னா கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவன் கம்ப்யூட்டரில் ஜெயிக்கணும் அப்படின்னு. அந்தளவுக்கு பசங்க இருப்பாங்களா மாட்டாங்களான்றது எனக்கு தெரில. ஆனால் அவனை யாருமே நம்பலை. இன்னொன்று யாருமே நம்பலை. எல்லாரும் நிறைய பேர் எதுக்கு தேவையில்லாத செலவு பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா என்னை நம்பினாங்க. நீ சொல்கிறத நான் கேட்குறேன், அவனை படிக்க வைக்கிறேன்னு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க சித்தப்பா ஒருத்தவங்க எனக்கு அண்ணனாக தான் வேணும். அவன் என்ன சொல்லிட்டான் ஒரு வாரத்தில், எங்கள் பசங்களெல்லாம் நான் உன் கூட நிற்க வைப்பேன் அப்படின்னு நீ நினைக்க வச்சிடாத. நான் கண்டிப்பாக என் பையனெல்லாம் உங்கள்கிட்ட நான் வைக்க எந்த வன்மமாக பேசிட்டாங்க. எப்படின்னா, முன்னால் தான் கெட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க காட்டின வழியை ஒருத்தவங்களுக்கு காட்டக்கூடாது. இன்றைக்கி ஒரு கட்டத்தில் உயரத்தில் ஏஞ்சி நின்று ஒருத்தவங்க சாதித்து காட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா, அதுக்கு காலைல 5 மணிக்கு தான் எழுந்திரிக்கணும், இந்த படிப்பு தான் படிக்கணும், இப்படி தான் ஓடணும், இப்படி தான் வேகமாக நிற்கணுன்றதுலாம் இல்லை. சமூகத்தில் ஒரு பொது அறிவு, ஒரு ஞானம், அதை பிறக்கிறதுக்கு நிறையா மக்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. 12வது வரைக்கும் தமிழை அவன் பேர் அவனாலே அவங்க அம்மா அப்பா பேரை கூட எழுத தெரியாதுன்னு ஏதோ ஒரு வழியில் சேர்த்து நம்ம வளர்த்து விட்டா அவன் நம்மளுக்கு சம்பாரித்து தருவான்றதெல்லாம் இல்லை, ஜெயிச்சிருவான். அதை சொல்லி ஈஸியாக சொல்லிடுறாங்க. கிடைக்காத நான் சொல்கிறது எல்லாருமே உங்களுக்கு நான் புரியாத மாதிரி தான் பேசும். இதில் என்னோடய வழி என்னன்னா, ஒன்று நம்ம ஒருத்தவங்களை வழி காட்டுறோம், அது சரியான எண்ணத்தில் தான் காட்டுறோம், அது சரியான உயரத்துக்கு தான் போவாங்க, அது சாதிச்சு தான் காட்டுவாங்கன்றதுக்காகலாம் இல்லை. வழி காட்டுறதுக்கு ஒருத்தவங்க இருந்துட்டாலே போதும். இந்த உலகத்தில் பின்னாடி போட்டி, பொறாமை, வன்மம் இதெல்லாம் நிரந்தரக்குள்ளே யாரோ ஒருத்தவன் இந்த வழியில் போ, எப்படின்னாச்சும் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கி இதை இதை சந்திச்சாதான் இந்த உலகத்தில் உனக்கு வெளி உலகம்னா என்னன்னு தெரியும். இந்த 10 மாட்டோடையும் வயலோடையும் போட்டி போறாமையோடும் ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளாரே இருக்கிறத விட படிப்பு ரொம்ப முக்கியம். நீ பாஸ் ஆகிறதுக்காக படிக்கிறதில்ல, ஏபிசிடி முழுசாக சென்டென்ஸாக தெரியணும் தான், எல்லாமே தெரியணும் தான். ஆனால் படிப்புன்றது பகிர்தல்ன்றது ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டு சொல்லுது, அந்த டீச்சருக்கு ஒரு டீச்சர் சொல்லுது. ஆனால் அவங்க அனுபவத்தை, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அனுபவத்தை, நல்லா படிக்கிறவங்க அனுபவத்தை, நல்லா படிக்காதவங்க அனுபவத்தை, ஒரு கஷ்டம் நஷ்டம், இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாத்தையும் உணர்ந்து தன்னை ஒரு மனுஷனாக மாற்றுற இடம் தான் படிப்பு. அது உனக்கு இன்றைக்கி காலேஜில் சேர்ந்துட்டு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மற்றவங்க யார் எப்படி வேணாலும் சொல்லலாம், உங்கள் சொந்த பொண்ணு எப்படி வேணாலும் சொல்லலாம், நீ படிக்க மாட்ட, நீ முன்னேற மாட்ட, நீ கடக்க மாட்டேன்னு. எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதில் எப்படி நீ மேலே உயரத்தில் ஏஞ்சி நின்று ஒரு ஆளாக நின்று காட்டுறியோ அதே மாதிரி கண்டிப்பாக நிற்ப. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ முன்னேறுவ, நீ ஜெயிப்ப. கண்டுக்கலாம் தேவலடா. நம்ம ஒன்று பண்ணால் ஒன்று நடக்கும்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. அது மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தம். உதவி பண்ணுறதுலையும், ஒருத்தவங்களுக்கு நல்ல வழியை காட்டுறதுலையும், நல்லதை மட்டும் சொல்கிறதில்ல. என் பின்னாடி நீயே குத்துனா கூட நான் தாங்கிப்பேன்டா. தாங்கிட்டு வர அளவுக்கு சக்தி இருக்குது. நீ கற்றுக்கணும் இந்த உலகம் என்னான்றத. இந்த உலகம் ரொம்ப உனக்கு தெரியும். நான் அவதிப்படாத எதுவும் இல்லை. அதை நீ எதையும் சந்திக்காத. ஆல் த பெஸ்ட். படி, இந்த மாதிரியே முன்னேறி எல்லாத்துலேயும் சேரு. எல்லாத்துலேயும் படிப்பு மட்டும்தான் முன்னேறதுக்கான வழி இல்லை. சாதிக்கணும்னு நினச்சிட்டாலே சாதிச்சிடலாம். ஆல் த பெஸ்ட்.